இன்றைக்கி தேங்காய் லட்டு உருண்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் கோயிலில் வீட்டில் உடச்சி நிறையா இருக்குது, தேங்காய் முடி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி பொரியலுக்கு குழம்புக்கு போக மீதம் இருக்கிறத துருவி இந்த மாதிரி லட்டு உருண்டை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்வீட்டும் காரமும் வச்சோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு போயிருங்க. நான் 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், 2 கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சணும், நல்லா கரைச்சி விட்டுட்டு பிசுக்கு பதம் வரணுங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா வந்து ஹார்டாக போயிடும். அதனால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிசுக்கு பதம் வரையில் இந்த தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை எடுத்து கொட்டலாம். இதை வறுத்தும் தனியாக வச்சுக்கிட்டும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டால் ரொம்ப நேரம் கிளறி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத கடாயில் ஒட்டாத பதம் வந்த பிற்பாடு தாங்க எடுக்கணும். அந்த சமயத்தில் உருட்டி வச்சாலும் லட்டு உருண்டை நல்லா வரும். இது 1 வாரம் 10 நாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க. வச்சு சாப்பிட பாரு, தண்ணியெலாம் சுண்டி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து சூடு இருக்கையிலேயே விட்டு வச்சிட்டோம்னா ஆறுனா அப்புறமேட்டு கொஞ்சம் கல் மாதிரி போயிடுங்க. நம்ம சுரண்டிக்கிட்டு இருக்கணும்.